வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறி வந்த நிலையில் தற்பொழுது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லோகநாதன் வழங்க கேட்கலாம். லோகநாதன் வணக்கம். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்பாக வானிலை மையம் குறிப்பிட்டிருப்பது என்ன? வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதில் காலை முதல் தாமதம் ஏற்பட்டு வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது தென்கிழக்கு வங்கக்கடலின் மேல் ஒரு காற்றழுத்த சுழற்சியின் தாக்கத்தின் கீழ் இன்று தெற்கு வங்காள விரிகுடாவின் மத்திய பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது அடுத்த 2 நாட்களில் மேலும் வலுப்பெற்று வடமேற்கு திசையில் நகர்ந்து கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அடுத்த 2 நாட்களுக்கு கனம் முதல் மிக கனமழை என ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி லோகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.